வணக்கம் மக்களே. ஸோ வர்ற வாரங்களில் கொஞ்சம் ஸ்விங் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஸ்டாக்ஸ் சூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு உட்காந்தேன். சரி, அதுக்கான டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணும்போது அதை அப்படியே ஒரு வீடியோவாகவே ரெக்கார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் நிஃப்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வாலட்டைலாக இருந்திருக்கு லாஸ்ட் 1-2 months வரைக்குமே. ஆக்சுவலி ஜனவரியிலிருந்து பார்த்தோம்னாலே டெய்லி மூமெண்ட்ஸ் கம்பேரிட்டிவாக பார்த்தோம்னாலே நல்ல வாலட்டைலாகவே இருந்திருக்கு. பட் ஐ திங்க் இட்ஸ் கெட்டிங் இன் டு லிட்டில் கன்சல்டேஷன் கூட சொல்லலாம். பட் ஐ திங்க் ஒரு லாங் டேர்மில் பார்க்கும்போது இட் வில் பி அப் ட்ரெண்டில் தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. மேபி வி மைட் ஹிட் அப் அன்டில் 24,000 வரைக்கும் கூட போகலாம் இந்த வருஷம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். பட் தட் வுட் பி மோர் டுவர்ட்ஸ் சரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அதை பற்றிலாம் கொஞ்சம் யோசிக்கலாம். இல்லை ஒரு லாங் டேர்ம் ஸ்விங் இல்லை ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்களுக்குலாம் அது ரொம்ப முக்கியமாக இருக்கலாம். பட் ஸ்விங் ட்ரேடுக்கு அது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் க்ரியேட் பண்ண தேவையில்லை. ஸோ வித் தட் லெட்ஸ் கெட் இன் டு செக். ஓகே, வாட் இஸ் இட்? கிரீவ்ஸ் காட்டன் எப்படி இருக்குது ஓவரால் பார்த்தோன்னா, வாவ், காலங்காலமாக ஒரு கன்சல்டேஷன்லேயே இருந்திருக்கும் போல். 2014, அது எங்கப்பா 10 வருஷமாக ஒரே ரேஞ்சிலேயே சுற்றிட்டு இருந்திருக்கு. ஓகே, இட்ஸ் ஹையஸ்ட் இஸ் சம்வேர் ஹியர். டெய்லியில் போய் பார்த்தோன்னா ஓகே, இதோட ஆல் டைம் ஹையாக ட்ரீட் பண்ணிக்கலாம். ஸோ இது சொன்ன மாதிரி ரொம்பவுமே ஓ ஓ ஓ ஆல் டைம் ஹை இங்கே இருக்குது. $248 ஆல் டைம் ஹை லெவல்னு வச்சுட்டோம் அப்படின்னா 250. ஓகே, பட் ஆனால் இந்த கன்சல்டேஷன் ரொம்பவுமே சிவியராக தான் இருக்குது. இப்போ கரண்ட் லெவல் அட் இட்ஸ் லோயர் பேட்டர்ன் அப்படின்னு வச்சுக்கலாமா. வீக்லியில் பார்த்தோம்னா இந்த லெவல் ஓகே. ஸோ ரீசன்ட் லெவல் அப்படின்னு சொல்லி நம்ம இதை கன்சிடர் பண்ணிக்கிறேன். 124 to 170 approximately. Yeah, that looks good. ஸோ இங்கிருந்து நமக்கு பார்த்தோம்னாலும் ஒரு 40% கிட்டையாவது நமக்கு இது கொடுக்கணும், ப்ரொவைடட் இட் ரிவர்சஸ். வீக்லி பேட்டர்னில் பார்த்தோம்னா ரொம்பவுமே ஒரு ஷார்ப் ஃபால் தான் இது. ஸோ டெய்லியில் பார்ப்போம். ஷார்ப்பான ஃபால் தான், பட் ஆனால் பெரிய வால்யூம் இருக்கிற மாதிரி தெரியல. ஓகே, பார்ப்போம். இது ஒரு இங்கேருந்து ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா we could definitely try a swing. ஸோ இது என்னோட ஸ்விங் லிஸ்ட்டுக்கு மூவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பிபிஎல் ஃபார்மா. இதில் ஆல்ரெடி ஒரு சின்ன ஸ்விங், ரொம்பவுமே சின்ன ப்ராஃபிட் எடுத்திருக்கேன். ரொம்ப சின்ன ப்ராஃபிட்னு கூட சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு ப்ராப்ளத்தில் அதை க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, லெட்ஸ் see where it is. ஒரு 5% மூவ் இருந்திருக்கு லாஸ்ட் செஷனில். பெருசாக எதுவும் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிற மாதிரி தெரியலை. ரொம்ப டெஸ்பரேட்டான ஒரு மூவாக இருக்குமோ? நோ, இது நான் எடுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். அடுத்தது கிருத்தி இண்டஸ்ட்ரீஸ். இதில் எப்படி இருக்கு? ஓகே, ஆல்ரெடி இதுக்குள்ள ஒரு ரெட்ரேஸ்மெண்ட் எடுத்து வச்சிருக்கேன். இது இப்போ தான் ரீசெண்டாக ஆல் டைம் ஹை ஹிட் பண்ணியிருக்கு.
ஸோ அந்த மூமெண்ட்டை ட்ராக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு 50% புல் பேக்கில் இருக்குது. ஓகே, லாஸ்ட் வீக் வந்து ஒரு 75% புல் பேக்கு, அதுக்கப்புறம் ஒரு 60% புல் பேக். இந்த வாரம் 50ல் இருக்குது. ஸோ மேபி இட் இஸ் டர்னிங் அரவுண்ட். இந்த ட்ரெண்டை பிரேக் ஆயிருக்கு இது ஆல்ரெடி. ஸோ இட் வுடன்ட் மேக் மச் சென்ஸ். ஸோ இங்கேருந்து நமக்கு ஸ்விங்குக்கு ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஒரு 30% வரைக்கும் சான்சஸ் இருக்குது. பட் ஐ திங்க் 140 லெவல் அது பிரேக் பண்ணாதான் நம்ம கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ நான் மேபி ஒரு 145 கிட்ட ஒரு அலர்ட் வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் செயில். செயில் ஆக்சுவலாக ரீசெண்டாக ரொம்ப நல்ல மூவ் கொடுத்துருந்தது. இந்த ஒரே மாதத்துலேயே நமக்கு அது ஒரு 35% மூவ் ஆயிருந்தது டிசம்பரில். அதுக்கப்புறம் கண்டிப்பாக இட் ஹஸ் ஸ்லோ டவுன். லுக்ஸ் லைக் இட்ஸ் மூவிங் அகெயின் ஆர் ஹேஸ் மூவ்ட் இன் மார்ச். ஓகே, வீக்லியில் போய் பார்க்கலாம். பட் இந்த 140 லெவல் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு குரூஷியல் லெவல். ஸோ அதை பிரேக் பண்ணுமா அப்படிங்கிறது டவுட்டு தான். பிரேக் பண்ணுனா நல்ல சான்சஸ் இருக்குது. அதுக்கு அடுத்த சப்போர்ட் அப்படிங்கிறது ஒரு 170 185 லுக்ஸ் லைக் அ பெட்டர் சப்போர்ட். ஸோ நமக்கு இங்கே 140லேருந்து 180 அப்படிங்கிறது நமக்கு ஒரு 25% வரைக்கும் கூட கொடுக்கலாம். ஸோ ஐ வில் வெயிட் ஃபார் டெய்லியில் பார்ப்போம். சொன்ன மாதிரி இந்த 143 லெவல்லே தான் சுற்றிட்டு இருக்கு. இது ஒரு கன்சால்டேஷனாக மாறுறதுக்கான சான்சஸும் இருக்குது. வில் சி. இந்த 120 to 145 அப்படிங்கிறது ஒரு 15% மூவ் தான். அதுக்காக வெயிட் பண்ண தேவையில்லை. பார்ப்போம் 145 பிரேக் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம். எதுக்கும் ஃபிப்னோசி ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரை பண்ணலாம். லாஸ்ட் ஃபுல் நோ சாரி, ரொம்ப ஷார்ப்பான மூவ்னு என்னால் அட்லீஸ்ட் எனக்கு அப்படி தெரியல. சரி, அதோட பழைய ஸ்விங்கில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக 108 ஃபுல் பேக்கில் தான் போயிருக்கு. ஓகே, I'll stick to 140 லெவல். 140 பிரேக் ஆச்சு அப்படின்னா ஸ்விங் ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். ரெயின் இண்டஸ்ட்ரீஸ் ஓகே, ரொம்பவுமே ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது. அதே மாதிரி ஏதோ ஒரு சேனலில் தான் போய் சுற்றிட்டு இருக்கு. எப்போ இருந்து 2 வருஷமாக, சாரி ஆல்மோஸ்ட் 3 வருஷம் ஆச்சு. இந்த பர்டிகுலர் இதை விட்டுட்டு பார்த்தோம்னா கூட மார்ச் 22லேருந்து மார்ச் 24 வரைக்குமே இது இன்னும் அந்த 140-200 லெவல்ஸ்குள்ளேயே தான் இருக்குது. இது மேபி 140, இது கண்டிப்பாக 140 டச் பண்ணிட்டு தான் ரிவர்ஸ் ஆகும்னு தோணுது எனக்கு. அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். மேபி இந்த வாரத்தில் அது 140 வரைக்கும் வரலாம், இல்லை ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. மானிட்டரில் வச்சுக்கலாம். பட் இப்போதைக்கு எனக்கு எதுவும் ட்ரேட் இருக்கிற மாதிரி தெரியல, அட்லீஸ்ட் இந்த ஒரு வாரத்தில். NMDC
என்ன பேட்டர்னே இல்லை ஒன்றும். இதை வச்சு என்ன பண்ணுறது? I don't see any patterns. இதில் எதுவும் பெரிய பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. இட்ஸ் ப்ராப்ளி டேக்கிங் அ புல் பேக். இது வேண்டாம், நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். எக்ஸைட் இந்தியா ஓவரால் பார்த்தோம்னா ஓகே, ஆல் டைம் ஹையில் இருக்கு. அன்லஸ் புல் பேக் இல்லை அப்படின்னா இதில் ட்ரேட் பண்ணுறது ரொம்ப ரிஸ்கி. புல் பேக்காக இருக்குதா அப்படின்னு வேணால் பார்க்கலாம். எப்போ இருந்து அக்டோபர்லேருந்து ரன் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 40% மூவ். அங்கிருந்து மறுபடியும் ஒரு 15% ட்ராப். ஓகே, 50% ரீட்ரேஸ்மெண்ட்டில் இருக்குது. ஸோ இட் குட் பி அ புல் பேக். அப்படி worst கேஸ் சினாரியோன்னு பார்த்தோம்னா கூட should give us 13%க்காக நம்ம இவ்வளோ பெரிய ரிஸ்க் இதில் எடுக்க வேண்டாம். பட் எனிவே ஒரு மானிட்டரில் வைக்கலாம்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் கிரீன் பேனல் இண்டஸ்ட்ரீஸ். இது கிளியர் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. இதில் இப்போதைக்கு ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு தோணலை. ரிவர்ஸ் ஆயிருந்தால் இந்த லெவலில் ரிவர்ஸ் ஆயிருக்கணும். கேண்டில் ஸ்டிக் பார்த்தோம்னாலும் டவுன் ட்ரெண்ட் மொமெண்டம் மாதிரி தான் தெரியுது. இட் மைட் ரிவர்ஸ் 270 ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மேபி வி கேன் வெயிட் அண்டில் தேர். ஓகே, V-Guard is showing a good pullback here. இது வீக்லி சார்ட் அப்படிங்கிறது. பட் இப்போது டெய்லியில் பார்த்தோம்னா இட் ஷோஸ் பெட்டர். இதில் ஏற்கனவே ஒரு ஸ்விங் பண்ணி நான் ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுத்திருந்தேன். ஆல்மோஸ்ட் ஒரு 15% ப்ராஃபிட் இதில் பண்ணியிருந்தோம். இந்த பிரேக் பேட்டர்ன்லாம் செட் பண்ணி வச்சுட்டு ஆனால் எடுக்கவே இல்லை. இதை எடுத்திருந்தோன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் இருந்திருக்கும். ஆனால் அதை 20% எடுத்திருந்துருக்கலாம். நாட் பேட். பட் இது ஆல் டைம் ஹை அப்படிங்கிறதுனால நான் அதை அவாய்ட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் இப்போ வந்து ஆல் டைம் ஹையையும் வந்து ரீடெஸ்ட் பண்ணிருச்சு. ஸோ இட் மைட் பி பிரேக்கிங் திஸ் லெவல் ஃப்ரம் ஹியர். ஐ திங்க் திஸ் குட் பி அ குட். கொஞ்சம் ரிஸ்கி தான், ஏன்னா ஆல் டைம் ஹையிலிருந்து பிரேக் ஆகி வெளியில் போகிறதுனால. இப்போ ஓவரால் மொமெண்டம் பார்த்தோம்னா இப்போ இது மந்த்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தோம்னா டெஃபினெட்லி ஒரு ஹையர் மொமெண்டமில் தான் இருக்குது. இட்ஸ் பீன் ஸோ இங்கே ஒரு ரேலி இருந்திருக்கு, சின்ன கன்சால்டேஷன், அகைன் அன் அப் மொமெண்டம், ஒரு டவுன்வர்ட் கன்சால்டேஷன். அந்த இப்போ ட்ரையாங்கிள் பிரேக் இப்போ நம்ம பார்த்தது பிரேக் ஆகி மறுபடியும் இட்ஸ் மூவிங் அப். ஐ திங்க் இட்ஸ் ரிஸ்கி பெட் தான், பட் ஐ திங்க் இட் வில் பி ஒர்த் இட். I'm going to consider this. Moving to next one, Jio Financials. ஜியோ ஃபைனான்ஷியல்ஸ் மாதிரி ஒரு குழப்பமான இதே எனக்கு தெரியல. இதில் பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இல்லை, ஏன்னா இது ரொம்ப ரீசெண்டாக தான் ஐபிஓ ஆச்சு. பட் இதோட பிஸ்னஸ் மாடலும் இன்னும் நமக்கு பெருசாக தெரியல. பட் ஆனால் ஸ்டாக் மட்டும் பாருங்க பயங்கரமான அப் ட்ரெண்டில் இருந்துகிட்ருக்கு. இது ஜஸ்ட் ஜனவரியிலேருந்து ஒரு 2 மாதத்துலேயே இது ஆல்ரெடி ஒரு 50% மூவ் ஆயிருக்கு. அகெயின் இட்ஸ் ஆல் டைம் ஹையில் இருக்குது, ஆல்மோஸ்ட் நியர் இட். நல்ல மூவ் தான். லைக் ஒரு upward momentum consolidation, upward momentum consolidation, again upward momentum, இந்த consolidation. So it probably could be breaking. For some reason எனக்கு இதுக்குள்ளே போகிறதுக்கு மட்டும் எனக்கு மனசு வரதில்லை. We'll skip it.
கிரானியூல்ஸ் இந்தியா எல்லாமே இப்போதான் ஆல் டைம் ஹை ஹிட் பண்ணிட்டு பக்கத்தில் சுற்றிட்டு இருக்கு. இந்த ஆல் டைம் ஹை ஹிட் பண்ணிட்டு உடனே அதுக்குள்ளே போகிறதுல இருக்க ரிஸ்க் என்ன அப்படின்னா, அது மேபி அங்கேருந்து ஃபுல்லாகவே ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இப்போ ஆல் டைம் ஹைக்கிட்டே பார்த்தோம்னா ஒரு எவ்வளோ நாள் இருந்திருக்கு, ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 வீக்ஸ் வந்து அங்கேயே வந்து கன்சல்டேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ட்ராப் ஆயிருக்கு. ஸோ ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்னு கூட இதை பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியலை. ஏன்னா நமக்கு இன்னும் இந்த ஷோல்டரே ஃபார்ம் ஆகலை. லெட்ஸ் see இந்த லெவலில் எப்படி ஹேண்டில் பண்ணதுன்னு பார்த்தோம்னா தெரியும். இங்கிருந்து ஃபிட் ஸ்டார்ட்ஸ் டு மூவ் பேக் அப், மறுபடியும் 470 கிராஸ் பண்ணுற இடத்துக்கு போகுது அப்படின்னா தென் ஐ திங்க் இட் வில் கிவ் அஸ் a குட் ரன் அப் ஃப்ரம் தேர். பட் இப்போ ஒரு எடுக்கிறது அப்படிங்கிறது ரிஸ்க். பெஸ்ட் கேஸ் சினாரியோ நமக்கு 470 அப்படிங்கிறது வரைக்கும் வரலாம். அது பிரேக் ஆச்சு அப்படின்னா ஓகே, பட் இப்படி இல்லை அப்படின்னா அது ரிஸ்க் ரிவார்ட் ரொம்ப ட்ரிக்கியாக இருக்கும். ஸோ அதனால் இதை நான் சூஸ் பண்ணல, வேண்டாம். ராஜ் இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப ஸ்டீப் மூவ், ஒரு 20% மூவ் இருந்திருக்கு ரீசெண்டாக. இட்ஸ் எய்தர் கன்சால்டேட்டிங் ஹியர், இட் வில் ஸ்டார்ட் இன்டு கன்சால்டேஷன். பிகாஸ் ரொம்ப பார்த்தோம்னா ஒரு ஆல்மோஸ்ட் 2 வீக்ஸ் டைமுக்கு வந்து ரெட்டே இல்லாமல் போயிருக்கு, எக்ஸப்ட் ஃபார் ஒன் இன்டெசிசிவ் ஹியர். ஸோ ஐ திங்க் இட் வில் consolidate a little before it moves.